திமுக வேண்டாம் என நினைக்கும் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அணியில்தான் இருக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக வேண்டாம் என நினைக்கும் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அணியில்தான் இருக்க வேண்டும் என கூறினார். மேலும் விஜயகாந்த் மூன்றாவது அணி அமைத்து வீணாகிவிட்டார், அதே முயற்சியை தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளக்கூடாது என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பணத்திற்காக யோசனை கூறும் ஏஜென்ட்களிடம் விஜய் யோசனைகள் கேட்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறினார். ஐயா, எது பங்கேற்கிறால் நான் ஒன்று சொல்றேன். அதிமுக எடப்பாடி பழனி இது சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல், சரியா? ஆகவே அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது. இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி முன்வைக்கப்பட்டால் தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம். சும்மா 2 அணி தான் இருக்க வேண்டும். ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுகிற அணி, இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லுகிற அணி. இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம், திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் தவிர வாக்குகளை பிரிப்பதோ கொள்வக்கூடாது. இந்த அண்ணாமலை வெட்டி கழகம் செய்கிறார். சும்மா 80 இடம் வாங்கு 90 இடம் வாங்கு என்று, இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு.